அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். ஹாப்பி நியூ இயர்ங்க எல்லாத்துக்கும். நெக்ஸன் சேனல் அனைவருக்குமே ஹாப்பி நியூ இயர் 2025. மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக நியூ இயருடைய பலாபலன்களை நம்ம பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் 2025 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி பதிவாக நெட்சன் டிவியில் நம்ம பார்ப்போம். முதல்ல 2025 நியூ இயரில் பொது பலனாக எப்படியெல்லாம் இந்த ஆண்டு, இந்த நியூ இயர் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய நிகழ்வுங்க. குரு பகவானுடைய பெயர்ச்சி, சுபகிரகம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ராஜகிரகம் அப்படின்னா குரு பகவான், அவருடைய பெயர்ச்சி இருக்குது. சனி பகவானுடைய பெயர்ச்சி உண்டுங்க. சனி பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் அதை விட ஒரு எதிர்பார்ப்புங்க. கும்பத்திலிருந்து மீனத்திற்கு காலபுருஷனுக்கு 12ஆம் பாவகத்தில் பெயர்றார். குரு பகவான் காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம் மிதுனத்துக்கு செல்கிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். ராகு கேது பெயர்ச்சி திருக்கணிதப்படி உண்டுங்க. வாக்கியப்படி இதெல்லாம் மாற்றம் கிடையாது ராகு கேது பெயர்ச்சிக்கு. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை இந்த ஆங்கில புத்தாண்டிலிருந்து நமக்கு மாற்றம் ஏற்றம் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. இப்போ மார்கழி மாதம் 17ஆம் தேதி தான் நியூ இயர் பிறக்குதுங்க. 1ஆம் தேதி மிக சிறப்பு, அருமையான நாள், அற்புதமான நாள். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இறையருளும் குருவருளும் கிடைக்கட்டும். மார்ச் 29ஆம் தேதி 2025 மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பிரவேசிக்கிறார் சனி பகவான். அப்போ சனி பகவானுடைய பெயர்ச்சியே நமக்கு ஒரு விசேஷம் தானே. எல்லா அபிவிருத்தியையும் கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில அனுபவங்கள் உண்டு, ஆளுமைகள் உண்டு. இதில் நல்ல ஒரு அனுபவங்கள், ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இப்போ பணம் வேணும், எதிர்பார்ப்புனா என்னதுங்க? பணம். உடல் சார்ந்த பிரச்சனை தீரணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இது இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளில் இருக்கும் பொழுது பணம் அப்படிங்கிற விஷயமும் நிறைய நமக்கு வருமானமும் வரக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிஷபம், கன்னி, மகரம், இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணவரவு, தனவரவு அதிகமாக இருக்குங்க. ஒரு எதிர்பார்ப்புக்கு பலன் உண்டு. ஏன்னா அத்தனை கஷ்டங்கள் பட்டவங்க இவங்க. லக்னமுக்கும் பேசும். ஹெல்த்து சம்மந்தமான விஷயத்த ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த விரயச்சனி குரு பகவானும் 12க்கு இருக்கிறார். அப்போ கடகம் அப்படிங்கிறதுக்கு இந்த விரயச்சனியிலேருந்து தப்பிச்சாங்க. அடுத்தது விரய குருவில் மாட்டிக்கிறாங்க. இருப்பினும் ஒரு 50% உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். விருச்சிகம், மீன ராசி நேயர்களும் கவனமாக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனிப்பெயர்ச்சி நிறைய விஷயங்களை A1 டாப் 1 நல்ல ஒரு 90% நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம், துலாம், மிதுனம், இவங்க 3 பேர்த்துக்கு அருமையாக இருக்குங்க. நீங்கள் ரிவர்ஸில் வந்தாலும் மிதுனம், துலாம், மகரம் அப்படின்னே கொண்டு போகலாம். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலாபலன்களை உண்டு. ராகு கேது பெயர்ச்சி இவங்களுக்கு யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, 3, 7, 11 இருந்தால் நல்லது, சிறப்பு அப்படிம்பாங்க. ரிஷபம், கன்னி, தனுஷு இவங்களுக்கெல்லாம் ஒரு 90% ராகு கேதுனால நல்ல ஒரு பலாபலன் உண்டு. ஏன்னா சிம்மத்திற்கு கேது பகவானும் கும்பத்திற்கு ராகு பகவானும் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கும் பொழுது 2025
மத போதகர்கள், குருமார்கள், ஒரு பிரசித்த பெற்றவர்கள் சில பிரச்சனைகளையும் ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது கண்டம் இறப்பை கூட சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பஞ்சபூதம் வாங்க அதில் நாடு அப்படிங்கும்போது இந்த நாட்டு மக்களுக்கு நாடுங்கிற விஷய விருத்திக்கு என்னன்னா சில போர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் முறைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அரசியல் சார்ந்த பிரச்சனையெல்லாம் நிறைய சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மேற்கொண்டு நம்ம சொல்ல போனால் இந்த மே மாதம், ஏப்ரலே எடுத்துக்கோங்க, ஏப்ரல் மே இந்த 2 மாதமும் ஒரு பிரச்சனையெல்லாம் சந்திக்கக்கூடிய விஷயம் நடக்கும். ஒரு 50 நாள் 51 நாளுங்க 5 கிரக சேர்க்கைன்னு இருக்குது. இதை நல்லா கவனமாக கேட்டுக்கணும். மீனத்தில் வரார். இந்த 5 கிரக சேர்க்கை 12ஆம் பாவம் காலபுருஷனுக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது பல விரயங்களையும் பல விஷயங்களையும் நம்ம இடர்பாடுகளையும் சந்திக்கக்கூடிய பிரபஞ்சமே சந்திக்கணும். நமக்கு அவங்களுக்குன்னெலாம் கிடையாது. ஸோ எல்லா உயிர் பயமாக இருக்கட்டும், இழப்பாக இருக்கட்டும், சில விரயங்களாக இருக்கட்டும், வெளிநாடு தொடர்பில் இருக்கக்கூடிய வேலை, ஜாபு, அதே போல் பணவரவு, தனவரவு, ஒப்பந்தங்கள் எல்லாமே மாற்றமாக ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும். சில ஜாதகங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்றத்தை பார்க்கலாம். அப்போ மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் என்னென்னா கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட இசையியல் சினிமா துறையில் இருக்கிறவங்க, அந்த எழுத்து துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் உண்டுங்க, நல்ல ஏற்றம் உண்டு. குரு பகவான் நல்ல விஷயமெல்லாம் கொடுக்கக்கூடியவர், நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர், அறிவை கொடுக்கக்கூடியவர், புகழை கொடுக்கக்கூடியவர், கௌரவத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ 2025 மேற்கொண்டு நியூ இயர் பிறக்கக்கூடிய காலகட்டம், அந்த கோச்சார கிரகங்கள் அமைப்பை வச்சு நம்ம இன்னும் பிரபஞ்சத்துக்கு சொல்லணும்னா நீர் நிலம் நெருப்பு சார்ந்த பிரச்சனைகளில் பாதிப்பு உண்டு. ஏன்னா மீனத்தில் ராகு பிரவேசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்தித்தோம். கும்பத்துக்கு சனி பகவான் மேலே போகிறார். அப்போ மீனத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் என்னதுங்க, நிறைய விஷயங்கள், ஆறு குளம் எல்லாம், மழை வளம், நீர் வளமெல்லாம் பெருகி சில சீற்றங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். நிலம் பூகம்பம் விஷயம் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள், நெருப்பு விஷயத்திலே தாக்கம் உண்டு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். இதெல்லாம் பஞ்சாங்கத்திலேயே இருக்குதுங்க. ஸோ 2025 இறை அருளாலும் அனைவருடைய ஆசீர்வாதத்திலும் நம்ம நல்ல நல்ல விஷயங்களை அந்த பிரபஞ்சமும் நல்ல ஒரு அனுகிரகத்தை எல்லாருக்கும் தரட்டும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய, குரு பகவானுடைய, ராகு கேது பகவானுடைய பயிற்சிகளை கொண்டு நம்ம பலாபலன் பரிகாரத்துடன் சொல்கிறோம். எல்லாருமே கேட்டு பயனடைய வேண்டி அனைவருக்கும் நமஸ்காரம். 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சூட்சும ஆகம விதிப்படி பரிகாரத்துடன் நம்ம ஆண்டு பலன், இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்களை சொல்லிட்டு வரோம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குங்க? சிறப்பான பாசிட்டிவ் எண்ணத்தோடையே இந்த வருஷம் பயணிக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய 7 பகவானுடைய தாக்கம் ஜென்ம சனியிலேருந்து 2வது குடும்ப சனியிலேருந்து இப்போ 3ஆம் இடத்துக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் உங்களுக்கு. அப்போ ஒரு நல்ல வளர்ச்சி தான், பயப்பட வேண்டாம். தைரியமாக இருக்கக்கூடிய ராசிகளில் மகரம் ஒன்று. அதே மகர ராசிக்கு அமோகமான பணவரவு, தனவரவு உண்டுங்க. இப்போ ஹாப்பிங்களா? அப்போ ஹாப்பி புத்தாண்டு உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குது மகர ராசி நேயர்களுக்குன்னு சந்தோஷமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். உங்கள் வீட்டில் நல்ல ஒரு அமோகமான வெற்றி உண்டுங்க. புதிய பணவரவு வரம். அதே மாதிரி புதிய யாராவது விருந்தினர்கள், யாருங்க, மருமகள், மருமகன், பேரன், பேத்தி யாராவது வருவாங்க. இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் வரக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் உண்டு. அப்போ புது வரவு அப்படின்னா பணவரவும் உண்டு, நம்மளோட மனுஷனாக இருக்கக்கூடிய உயிர் வரவும் உண்டு. அப்போ அந்த உறவு வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கு 2025 ஒரு புத்துணர்ச்சியான நல்ல வருஷமாக நீங்கள் இருக்கலாம். ஆரோக்கியம் சீராக. நிறைய கஷ்டப்பட்டுட்டேங்க,
கால் வலி, தலைவலி, வயிற்று வலின்னு நிறைய பிரச்சனைகள், நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் ஜாதகம் பார்த்தாங்க. ஸோ மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு, இந்த ஆங்கில புத்தாண்டுலேருந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பயப்பட வேண்டாம். உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய 9 பாதங்கள் இருக்கக்கூடிய மகர ராசியில் சிறப்பான ஒரு வருடத்தை நீங்கள் வரவேற்கணுங்க. மாலை போட்டு வரவேற்கணும்பாங்க, அது மாதிரி உங்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள். குழந்தைகள்னால சில பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடு உண்டு. உங்கள் பிள்ளைங்களை கவனமாக பார்த்துக்கணும். கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் கடன். நிறைய கடன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதில் கடன் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு, அதில் கவனம் தேவை. மகர ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன பிளான் போட்டு வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் இந்த வருஷம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அமோகமான வளர்ச்சி, வெற்றி உண்டுங்க. அப்போ வருமானம் வந்தால் தொழில் வளரும். தொழில் நல்லா வளரும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும், ஆரோக்கியமும் ஆஹா அப்படின்னு ஆயிரும். ஸோ மகர ராசி நேயர்கள் நல்ல ஒரு அமைப்பை பயன்படுத்திக்கணும். சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்க. இனிமே இந்த வருஷம் பிறந்தோன்னே சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்க. குலதெய்வ வழிபாடை மறக்காமல் வழிபாடு எடுத்துக்குங்க. புத்தாண்டு புதுமையான ஆண்டாகவும் புத்துணர்ச்சி ஆண்டாகவும் மகர ராசிக்கு 90% நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டு. ஆனால் சோம்பேறித்தனம் இல்லாமல் நீங்கள் செயல்பாடு பண்ணணும். இத்தனை நாள் உழைச்சதுக்கு இப்போ ஒரு வெற்றிங்க, ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட வேலை செய்யுங்க, நல்லாயிருக்கும். அப்போ புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அமோக வெற்றி. வெளிநாடு வெளியூர் போகிறவங்களுக்கு 2ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு சில அலைச்சல்களை கொடுக்கும். ஆரோக்கியமான விஷயம் உண்டுங்க, பயப்பட வேண்டாம். அலைச்சல்கள் வந்தால் நம்ம ஜனன ஜாதகம் பார்த்துக்கணும்ல, கவனமாக பார்த்துங்க. 7.5 சனி தாக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு மன தெளிவை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். ஹெல்த் இஷ்யூவில் இருந்தவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஒரு ரெமிடி கிடச்சி வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. எதையுமே யோசித்து செயல்படக்கூடியவங்க நீங்கள் தான். அப்போ இனிமேலும் கவனமாக யோசிக்கணும். ராகு நிறைய அலைச்சல்கள் கொடுக்கும். தொழில் சார்ந்த அலைச்சலாக இருக்கும், கல்வி சார்ந்ததாக இருக்கும், வெளிநாடு கூட கணவன் மனைவியை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு, வெளி தேசம் போகக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லா நீங்கள் ஒரு ஆலோசனை பண்ணிக்கிங்க. கூட்டு தொழில், கூட்டு முயற்சி வேண்டாம், இந்த வருஷம் வேண்டாம். மகர ராசி நேயர்கள் எல்லாருமே கவனம் அதுலேயும் தேவை. மேற்கொண்டு மகர ராசிக்கு விருந்தினர்கள் உபசரிப்பு நல்லா இருக்கும். நல்ல பயணம், ஆன்மீக பயணம்லாம் போவீங்க. ஆன்மீக யாத்திரை போகக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும். அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு கௌரவமான ஒரு நல்ல பேர் உண்டு. கௌரவத்தோடு நல்ல பேருங்கிறது இருக்கு. சும்மா வந்தீங்களா போனீங்களா ஒரு பேர் வாங்கினீங்கிறது கிடையாது. ஒரு அந்தஸ்தா, ஒரு தலைமைத்துவமாக அமரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், காரியம் நடக்கும். அப்படிங்கிறத நீங்கள் தெம்பாக இருக்கலாம் இந்த வருஷம். அப்போ இந்த புத்தாண்டில் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு அமோகமான சூட்சுமமான இத்தனையும் இழந்தோங்க. பல விஷயங்கள், ஆரோக்கியம் இழந்து போச்சு, கஷ்டங்கள் இருந்துச்சு, நான் உழைச்ச உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கல, மன உளைச்சல் இருந்துச்சுங்க. நீ என்னம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்னு கவலைப்படக்கூடாது. அதுக்கு வழிபாட்டுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த வருஷம் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ அந்த மாதத்தில் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அப்படியெல்லாம் இல்லைங்க ஜனவரியே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாலும் சிறப்பு தான். அப்போ 2025 ஜனவரி மாதம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு மகர ராசி நேயர்கள் கல்யாண வெங்கடேச பெருமாள் துளசி மாலை திருமஞ்சனம் வாங்கிட்டு போயிருங்க. சென்னையில் இருக்குதுங்க. அந்த பெருமாளை போயிட்டு, ஏன்னா திருப்பதி அங்கேருந்து ஒரு 97-100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. ரொம்ப அருமையான விஷயம். புத்தூரில் இருந்து 5 கிலோமீட்டர் தான். இந்த கல்யாண வெங்கடேச பெருமாளை திருமண தடைக்காகவும் தொழில் தடைக்காகவும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக தான் அங்கே போக சொல்லுது. இதில் விசேஷம் என்னென்னா, மாவை அரைச்சி அதை கல்லாகும், அந்த மாவை அரைச்சி அதுக்கு கல்லாகும் அப்படிங்கிற ஒரு அந்த ஆண்டாள் வழிபாடு இதில் உண்டா.
ஆண்டாள் நாச்சியார்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ஆண்டாள் நாச்சியார் வந்து சீதாலக்ஷ்மியும் இதெல்லாம் வந்து வழிபாடு எடுத்த ஒரு இடம். இதெல்லாம் கவனமாக கேட்டுங்க. அப்போ மாவு அரைச்சி அங்கே கல்லாக பிடிச்சு நம்ம கொடுத்து அது ஒரு வழிபாடு. அங்கே போய் நீங்கள் ஆகம விதிப்படி என்னென்னு விசாரிச்சுக்கோங்க. கவனமாக செய்யணும். ஒரு வழிபாட்டு முறைகள் கவனமாக செஞ்சால் தான் அது பலாபலன் உடனே நமக்கு கிடைக்கும். திருப்பதிக்கு நிகரான திருப்பதியில் என்னென்ன நடைபெறுமோ உற்சவம் அந்த விஷயங்கள் எல்லாமே அதே மாதிரி தான் இந்த பெருமாளுக்கும் ஆகம விதிப்படி கல்யாண பெருமாளுக்கு உற்சவத்துக்கு நடக்குமா. இதெல்லாம் நீங்கள் போய் விசாரிக்கணும். கரெக்டாக இருக்கா, சாஸ்திரிகள்லாம் கரெக்டாக சொல்கிறாங்களான்னு. தொழில் தடை, திருமணத்தடை எல்லாருமே போகலாம் இந்த கோயிலுக்கு. அதே போல் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் அருள் புரியக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு மகர ராசி நேயர்கள், ஏன்னா ராமானுஜர் வந்து ரொம்ப அருமையாக இங்கே ஜீவசமாதிங்கிற ராமானுஜர் வழிபட்ட ஸ்தலம். இங்கே இன்னொரு விசேஷம் கேட்டுக்குங்க. தீபாவளி தினம் முதல் தை மாதம்னு வச்சுங்க, அங்கே தான் சூரியன் பிரவேசிப்பார் மகரத்தில். இந்த வெந்நீரால் அபிஷேகம் செய்கிறாங்களாம். அது அப்படியே குளிர்ந்து வருதாம். அப்பேற்பட்ட சில ஆகம விதிகள், விசேஷங்கள், வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது. இதிலெல்லாம் போய் நீங்கள் இந்த வழிபாடு எடுக்கும்போது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரசித்த பெற்ற கோயிலில் போய் நான் அந்த மண் ஸ்தலத்தில் உட்காந்துட்டு நடந்துட்டு நம்ம பிரார்த்தனை வச்சுட்டு வரும்போது எல்லா வெற்றியும், இத்தனை நாள் பட்ட கஷ்டமெல்லாம் தீரும் அப்படிங்கிறத இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 அமோகமான ஆரோக்கியமும் செல்வ வளமும் தொழில் விருத்தியையும் மகர ராசி நேயர்களுக்கு அள்ளி வழங்கட்டும் எம்பெருமான் என்று வாழ்த்தி வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.